உங்க குடும்பத்துக்காக உங்களே ஒதுக்கி இருப்பீங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முடிவு கட்ட போற நேரம் தான் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வரப்போற அந்த அதிர்ஷ்டமான நேரம். அவல நேரங்கள்ல தனிமையில உட்காந்து கண்ணீர் விட்டு அழுந்திருப்பீங்க. என் வாழ்க்கை எப்பதான் மாறும், எனக்கான நல்ல நேரம் எப்பதான் வரும், நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதான்னு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சரி, நீங்க நம்புற கடவுள்கிட்டையும் சரி நிறைய முறை மனசு உடைஞ்சு கேட்டிருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா தான் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. இது வரைக்கும் உங்களை அலட்சியமா பார்த்தவங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாமே உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு நிரூபிக்கிற நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. அந்த தொலைபேசி அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு கிடையாது. பல வருஷமா நீங்க எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதாவும் இருக்கலாம். இல்லைன்னா எப்படியாவது நம்ம வாழ்க்கையில சாதிச்சோம்னு நினைச்சு போராடிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வர்றதுக்கான ஒரு கதவனாவும் இருக்கலாம். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான நபர்கிட்ட இருந்தோ இல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்தோ இந்த அழைப்பு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க இழந்த பணமா இருக்கட்டும், பொழைச்சி நிம்மதியா இருக்கட்டும், எல்லாமே பல மடங்கா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான நேரம் இது. நீங்க மனசுக்குள்ள நினைக்கலாம், இது எப்படி சாத்தியம், அவ்வளோ பெரிய மாற்றம் ஒரே நாள்ல என் வாழ்க்கையில நடந்துடுமா அப்படின்னு. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப கூடி வந்திருக்க யோனமும் கிரகங்களோட சஞ்சாரமும் அப்படி ஒரு வலுவான நிலையில இருக்கு. இத்தனை காலமா உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின சரிவலைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. ஒரு செடி வளரணும்னா அதுக்கு எப்படி தண்ணியும் வெளிச்சமும் ரொம்ப தேவையோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையை செழிப்பா மாறப்போறதுல இங்க வரப்போற செய்தி ஒரு பெரிய வெளிச்சமா, அதனால தூங்குகளாமே போதும். அதனால இனிமேல் நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு வரப்போற அந்த மாபெரும் வெற்றியை வரவேற்க உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. கன்னி ராசிக்காரங்க உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்தை நீங்க எப்பவுமே கண்மூடித்தனமா நம்பிடுவீங்க. அவங்க சிரிச்சு பேசின உடனே இவங்க நமக்கு ரொம்ப நல்லவங்க நினைச்சு உங்க மனசுல இருக்க ரகசியங்களையும் அப்படியே அவங்ககிட்ட கொட்டிடுவீங்க. ஆனா அப்படி நீங்க நம்பினவங்க தான் உங்க முதுகுல குத்தி உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருப்பாங்க. நீங்க நல்லா வாழ்ந்துடக்கூடாது, நீங்க எப்பவுமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க முகத்துல கரிய பூச்சுற மாதிரி உங்க வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்க போது உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் மிகப்பெரிய உயரத்துக்கு மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா பணம் சம்பந்தமா நீங்க பட்ட அவமானங்கள் இனிமேல் உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. கடன் பிரச்சனையில சிக்கி வட்டி கட்ட முடியாம, வசல் கட்ட முடியாம, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே நீங்க குலுங்கிட்டு இருந்த காலங்கள் தான் நீங்க மலையேறிடுச்சு. நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த தொலைபேசி அழைப்பு மூலமா அவங்க பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. ஒருவேளை நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். நஷ்டத்துல போயிட்டு இருந்த உங்க தொழில் திடீர்னு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற கன்னி ராசி இளைஞர்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல எனக்கு சரியான மதிப்பு இல்லை, பதவி உயர்வு கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்க உத்தியோகத்துல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடர்றதுக்கு காரணமா அமைய போகுது. உங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். ஏன்னா பண கஷ்டம் வந்தாதான் வீட்டுல நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப உங்க ராசிக்கு தனவர ரொம்ப பிரமாதமா இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் தானா வந்து ஒட்டிக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட இவங்க நேரம் இப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களை திரும்பவும் உங்க பக்கத்துல சேர்த்துக்காதீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துற இந்த நேரத்துல யாரு உங்களுக்கு உண்மையானவங்க, யாரு வெறும் வேஷம் போடுறாங்கன்னு ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப சரியாகிடும். ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு நினைச்சு உங்க உடம்ப நீங்களே நிறைய கெடுத்துக்கிட்டீங்க. இனிமே அந்த கவலை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் பிறந்துடுச்சு. எந்த ஒரு காரியத்தை நீங்க தொட்டாலும் அதுல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால வரப்போற அந்த நல்ல நேரத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக இத்தனை நாளா தவம் இருந்தீங்களோ, அது உங்களை தேடி வரப்போற அந்த பொன்னான நிமிஷத்தை வரவேற்க நீங்க முழுமையா தயாராங்க. ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. அதிகமா யோசிச்சு உங்க உடம்பையும் மனசையும் நீங்க சோர்வடைய செஞ்சிருவீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறோமோன்னு ராத்திரி எல்லாம் முடிச்சு யோசிச்ச காலம் போகும். இந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வரப்போற அந்த ஒரு அழைப்பு உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த அத்தனை வழப்பங்களுக்கும் பயத்துக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போகுது. நீங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்னு இத்தனை நாள் இருந்த உங்க வாழ்க்கையில இனிமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆச்சு. திசகாலம் உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது. உங்க உழைப்புக்கு ஏற்ற பலம் கிடைக்கலன்னு ஏங்குறவங்களுக்கு இனிமே நீங்க செய்யற சின்ன வேலைக்கு கூட எளிய அளவுல பாராட்டுகளும் பணமையும் பொட்ட போகுது. பல வருஷமா இழுபறியில இருந்த சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பஞ்சாயத்து கோர்ட் கேஸ் விவகாரமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு லாபம் தர்ற மாதிரி முடிய போகுது. ஒரு சிலர் சொந்த வீடு கட்டணும், இல்ல புது வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காசு சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர்னு வரல ஏதாவது ஒரு செலவால அந்த ஆசை தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த பெரிய இடத்துல இருந்து வரப்போற ஒரு நற்செய்தி உங்க மொத்த தலையெழுத்தையும் மாத்தி எழுத போகுது. வித்து பணமாக்கலாம்னு நினைச்ச இடங்களும் சரி, ஒரு ஒத்துக்கணும் சரி, ரொம்ப நல்ல விலைக்கு போகும். அதன் மூலமா உங்க கையில ஒரு பெரிய தொகை எதிர்பாராத விதமா வந்து சேரப்போகுது. உங்களை பார்த்து வயிற்றுச்சல் படுறவங்க, உங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்க முடியாதவங்க உங்களுக்கு பக்கத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. உங்க மேல கண் திருஷ்டி செய்வினை கோளாறுன்னு ஏதோ ஒன்று இருக்குமோன்னு கூட நீங்க சில நேரம் ரொம்ப பயந்துருப்பீங்க. ஏன்னா நீங்க தொட்ட காரியம் எதுவும் உடனே முடியாம தொடங்களாவே ஆகிறப்போ அப்படி யோசிக்கிறது சகஜம்தான். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் எந்த ஒரு திருஷ்டியாலையும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களாலையும் இனிமே உங்க வளர்ச்சியை ஒரு முடிய அளவு கூட தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்லையே நின்று ஒரு பெரிய அரண் மாதிரி உங்களை பாதுகாக்கிற நேரம் இது. உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க உங்க கண்ணு முன்னாடியே அவங்க செஞ்ச தப்புக்கு வெட்கப்பட்டு தலைகுனிகிற சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். ஏன்னா இதுல நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை, உங்களுக்கு கிடைக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை பத்தி யார்கிட்டயும் முன்கூட்டியே வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நினைச்சு நீங்க திறமையா சில விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க. ஆனா அங்கிருந்துதான் உங்களுக்கு முதல் எதிர்ப்பும் பொறாமையும் கிளம்பும். அதனால உங்க காரியம் முழுசா கை கூடி வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. அந்த முக்கியமான செய்தி உங்களுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நடக்கிறத உங்க வெற்றியில மட்டும் செஞ்சு கரட்டுங்க. பேச்சை குறைச்சிக்கிட்டு உங்க இலக்கு மேல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. வெற்றி உங்க வாசக்கதவை தட்டுற சத்தம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்கணும். அது உங்க சுத்து வட்டாரத்துக்கே தெரியற மாதிரி நீங்க அவசரப்பட்டு நடந்துக்க கூடாது. கன்னி ராசிக்காரங்க உங்களோட மனசை புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல யாருமே இல்லையேன்னு நீங்க நிறைய தடவை வருத்தப்பட்டிருப்பீங்க. இல்ல உங்க பிள்ளைகள் மேலேயே வச்சிருக்க பாசம் ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஆனா அவங்க உங்களை சரியா புரிஞ்சுக்காம எத்தனையோ முறை வார்த்தைகளால உங்களை காயப்படுத்தி இருக்காங்க. உங்க மனசு ரொம்ப மென்மையானது. ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களை ரொம்ப ஆழமா பாதிச்சிடும். அப்படிப்பட்ட வரிகளோடவும் வேதனைகளோடவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு இனிமே வரப்போற காலம் ஒரு வசந்த காலமா தான் மாறப்போகுது. உங்க குடும்பத்துல இத்தனை நாள் இருக்க சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாமே பனி மாதிரி விலகி போகும். உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வரப்போகுது. அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த தொலைபேசி அழைப்பு உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த ஒரு சுப காரியத்தை நடத்தி வைக்க போகுது. கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வளரமையான நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த சம்பந்தம் கூடி வரப்போகுது. இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு அவங்க வயிறு குளிர்ற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி தேடி வரும். வீட்டுல ஒரு மங்கள ஓசையை கேட்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த கிரக மாற்றத்தால உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இத்தனை நாளா இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. ரகுண கஷ்டத்தால உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நின்ன காலங்கள்லாம் போய் இனிமே நீங்க தலை நிமிர்த்தி நடக்க போறீங்க.
உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரலையே இல்லை. நீங்க இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. குறிப்பா நீங்க யாருக்காவது பணம் கடனா கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாம இதை வாங்கி அவங்க திருப்பி தராம ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பணம் எதிர்பாராத விதமா உங்களை வந்து சேரும். அந்த அழைப்பு ஒரு வேலை சம்பந்தமா மட்டும் இல்லாம நீங்க இழந்த பணத்தை மீட்டு கொடுக்கிற ஒரு அழைப்பாகவும் கண்டிப்பா இருக்கலாம். இனிமே தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. அதனால உங்க மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி குப்பையில போட்டுட்டு நல்லதே நடக்கும்னு முழுசா நம்ப ஆரம்பிங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இது. முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் உங்க குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. நீங்க எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கடன் இரட்டிப்பா கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசை உங்க பையில கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிங்கிற நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய நாளா மாறப்போகுது. உங்க வெற்றிக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அதனால முழு நம்பிக்கையோட அடுக்கடி எடுத்து வைங்க. கன்னி ராசிக்காரங்க உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் நீங்க முன்னேறவே கூடாதுன்னு சதி அழைக்கணும்னவங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு பெரிய இடியாகத்தான் இறங்க போகுது. இத்தனை நாளா உங்க பொறுமைய நிறைய பேர் சோதிச்சு பார்த்துட்டாங்க. நீங்க அலைதியா இருக்கிறத உங்க பலவீனம்னு நினைச்சு உங்களை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தலாமோ அப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனா இனிமேல் உங்க பொறுமைக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே தானே அடங்கி போயிடும். நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணால மற்றவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க பழி சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பாத்தீங்களா? அடுத்தெல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் பறக்க போகுது. உங்களை கப்பா பேசினவங்க எல்லாரும் அவங்க வாயாடி நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல போற நேரம் வந்துடுச்சு. அந்த மாபெரும் தொலைபேசி அழைப்பு உங்க வாழ்க்கையில நடக்கிற வெறும் ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனை. நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, இல்ல எங்க வேலை பார்த்தாலும் சரி, உங்க திறமைக்கு இது வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இனிமேல் உங்க திறமைக்கு உலக அளவுல மதிப்பு கிடைக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு புது முயற்சி இறங்கினாலும் அதுல வெற்றி கொடி நாட்ட போறீங்க. உங்க பேர் சொன்னாலே உங்களை சுத்தி இருக்கிறவங்க மதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உங்களை தேடி வரப்போகுது. காசு பணம் உங்க கைக்கு தாராளமா வந்து சேரும். இது வரைக்கும் 10 ரூபாய் செலவு பண்ண யோசிச்ச நீங்க இனிமே மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரமாதமா உயரப்போகுது. உங்களோட ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இத்தனை நாளா மன உளைச்சலால உங்க உடம்பையும் நீங்க ரொம்பவே கெடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கவலைகளை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுது உங்க உடம்பு ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை எல்லாம் வேணாம். உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது கலை பிறக்கும். எதை நினைச்சு இத்தனை நாளா பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் இனிமே உங்களுக்கு துளி கூட இருக்காது. உங்க குலதெய்வம் உங்க கூடயே நின்று உங்களை பாதுகாக்கிறத நீங்க கண்கூட உணர முடியும். எந்த ஒரு கெட்டதும் உங்களை நெருங்கவே நெருங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நடக்கிற நல்லதுகளை, உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி வெளியில யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க நினைச்சு நீங்க சொல்ற விஷயம்தான் பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அதனால அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க வெற்றியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுற வரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க போற அந்த நாள் நெருங்கிடுச்சு. அதனால உங்க மனசை ரொம்ப உறுதியா வச்சுக்கிட்டு வரப்போற அந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க தயாராகுங்க. கன்னி ராசி அன்பர்களே, உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க பட்ட அவமானங்கள் சாதாரணமானது கிடையாது. ஒரு விசேஷமோ ஒரு கல்யாணமோ நடந்தா கூட உங்களை ஒரு ஓரமா நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க விட்டுருப்பாங்க. உங்ககிட்ட வசதி பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி இருப்பாங்க. நீங்களும் அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரத்தம் பண்ணிருமா அழுதுருக்கீங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை எந்த இடத்துல ஒதுக்கினாங்களோ அதே இடத்துல உங்களை ஒரு ராஜாவா ஒரு ராணியா உட்கார வைக்க போற நேரம் வந்துடுச்சு. உங்களை பார்த்து முகம் சுழிச்சவங்க எல்லாரும்
உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்களான்னு ஏங்குற அளவுக்கு உங்க தலையெழுத்து மாறப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு அரைக்குற அந்த ஒற்றை தொலைபேசி அழைப்பு தான். அது உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போக போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு வரப்போகுது. இது வரைக்கும் கோவிலுக்கு போனா கூட உங்க கஷ்டத்தை நினைச்சு அழுதுகிட்டே தான் சாமியை கும்பிட்டு இருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுக்கு நடக்கிற நல்லதுகளை பார்த்து உங்களுக்கே சாமி மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உணர்வீங்க. எதிர்பாராத திசைகள்ல இருந்து உங்களுக்கு பணம் அனுப்பட்ட போது நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் தேடி வரும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வட்டி குட்டி போட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற நேரம் இது. அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாம உங்க மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. சில பேருக்கு வீட்டுல ரொம்ப நாளா அடகுல இருக்கிற நகைகளை மீட்க முடியலையேங்கிற கவலை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ இல்ல வேற ஏதாவது ஒரு அவசர செலவோ வந்து அந்த பணத்தை பறிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. அது அழைப்பு வந்த அடுத்த சில நாட்களிலேயே உங்க அடகு நகைகள் எல்லாமே வீட்டுக்கு திரும்ப வரப்போகுது. நீங்க ஆசையா வாங்கின பொருட்கள், இழந்த சந்தோஷங்கள் எல்லாமே ஒண்ணு விடாம உங்களை தேடி வரும். உங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலன்னு நினைச்சு முடங்கி போன நீங்க இனிமே பசுர வேகத்துல செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க உடம்புல ஒரு புது கெம்பு பிறக்கும். உங்களை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க மிரண்டு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. இன்னொரு விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல செய்தி வெறும் காசு பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. உங்க மனசுக்குள்ள பல வருஷமா ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும். அந்த கனவை யார்கிட்டையும் சொல்ல முடியாம இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்திருப்பீங்க. அந்த கனவு நனவாக போற நேரம் தான் இது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிச்சு காட்டுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை அந்த தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. அதனால நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. உங்களுக்கான பொற்காலம் நெருங்கிடுச்சு. அதை முழு மனசோட ஏத்துக்க உங்க கைகளை விரிச்சு வச்சு காத்துருங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே ஏமாந்து போயிருப்பீங்க. தாப்பதிலா முடிச்சு நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க உழைக்கிற மாடா இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கான பலனை வேலை ஒருத்தர் அனுபவிச்சிருப்பாங்க. மேலதிகாரிகள் கிட்ட நல்ல தேர் வாங்க முடியலையே, நம்ம திறமைக்கு ஏற்ற வேலை அமையிலேயே நிறைய தடவை கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா ஆகஸ்ட் 15 அப்புறம் உங்க உத்தியோகத்துல ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போறது. பார்த்துட்டு இருந்த அந்த பதவி உயர்வா இருக்கலாம், இல்ல நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு வேலை மாறுதலா இருக்கலாம். அந்த தொலைபேசி அழைப்பு உங்க உத்தியோக வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. உங்களை வேலைக்கு ஆகாதவன்னு ஒதுக்குறவங்க முன்னாடி ஒரு பெரிய அதிகார பதவியில நீங்க போய் உட்கார போறீங்க. தொழில் செய்யற கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் லாபமே இல்லாம போட்ட முதலை கூட எடுக்க முடியாம ரொம்பவே தடுமாறிட்டு இருந்திருப்பீங்க. கூட்டு தொழில் செஞ்சவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம். இல்லமா நம்பி கடன் கொடுத்த இடத்துல கடன் திரும்ப வராம தொழில் ரொம்பவே முடங்கி போயிருக்கலாம். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது. உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய போகுது. அந்த தொலைபேசி அழைப்பு மூலமா ஒரு பெரிய தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் உங்க கைக்கு வரப்போகுது. இது வரைக்கும் உங்களை போட்டி போட்டு தோற்கடிக்க நினைச்சவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து நெருட போய் நிக்க போறாங்க. உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எல்லா வழிகளும் இப்ப தானா திறக்க போகுது. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த பல வருஷ குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. கம்பெனிகளுக்குள்ள இருந்த சண்டை இல்லைன்னா வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்க கை விட்டு போயிடுமோன்னு நீங்க பயந்துகிட்டு இருந்த உங்களுக்கான சொத்து எந்த ஒரு தரங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு நீங்க பல வருஷமா சேர்த்து வச்ச கனவு இந்த ஆகஸ்ட் 15 அப்புறம் நனவாக போகுது. அந்த பெரிய இடத்துல இருந்து வரப்போற ஒரு தகவல் உங்க சொத்து சம்பந்தமான அத்தனை கவலைகளையும் தீர்த்து வைக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டபடியே உங்களுக்கான சொந்த வீட்டுல ரொம்ப கம்பீரமா நீங்க காலடி எடுத்து வைக்க போறீங்க. இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருந்தீங்க. ஆனா இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார், உண்மையானவங்க யார் வேஷம் போடுறாங்கன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற இந்த அச்சுர வளர்ச்சியை எந்த ஒரு தீய சக்தியாலையும்
எந்த ஒரு செய்வினை கோளாறாலையும் கண்டிப்பா தடுக்கவே முடியாது. உங்க குலதெய்வம் உங்க முன்னாடி நின்று உங்களுக்கான வழியை காட்டிட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம உங்க மனசை ரொம்ப தைரியமா வச்சுக்கோங்க. வரப்போற அந்த நல்ல செய்தி உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷ கடல்ல ஆழ்த்த போகுது. கன்னி ராசி என்பர்களே, இத்தனை காலமா உங்க திறமையை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டு இருந்தீங்க. அதுக்கு செட் ஆகுமா, நம்மளால இது முடியுமான்னு உங்களை நீங்களே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிட்டீங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் யோசனை சொல்றீங்க. உங்க வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ஒரு பெரிய இருட்டுல மாட்டின மாதிரி ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. ஆனா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய திறமை வெடிச்சு வெளியே வரப்போகுது. உங்களுக்கு வரப்போற அந்த தொலைபேசி அழைப்பு உங்க திறமைக்கு ஒரு பெரிய தீனி போடுற மாதிரி அமைய போகுது. உங்களோட ரொம்ப சாதாரணமாக நினைச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய சாதனையாளரா நீங்க நிமிர்ந்து நிக்க போற நேரம் இது. உங்க தன்னம்பிக்கை இமயமலை அளவுக்கு உயரப்போகுது. தகரிப்பா சொல்லணும்னா, படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவிகளா இருந்தாலும் சரி, இல்ல அரசு வேலை போட்டி தேர்வுக்குன்னு பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே இனிமே காணாம போயிடும். காப்பங்களா முடிச்சு படிச்சதுக்கும் செஞ்ச தியாகத்துக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் அந்த அழைப்பு மூலமா உங்களை தேடி வரப்போகுது. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்தோ இல்ல அரசாங்கத்தில் இருந்தோ உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வரலாம். உங்க அப்பா அம்மா உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. உங்க குடும்பத்தோட வறுமையை மாத்திர ஒரு பெரிய பொறுப்பை நீங்க ரொம்ப சுலபமா உங்க தோல்ல சுமக்க போறீங்க. ஒரு பக்கம் நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு சின்ன முதலீடு இல்ல யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபமா பெரிய பணமழையா திரும்பி வரப்போகுது. பங்கு சந்தை இல்ல வேற ஏதாவது வழியில உங்களுக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தா அது எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். அந்த தொலைபேசி அழைப்பு வெறும் தகவல் சொல்றதுக்காக மட்டும் வரப்போறது கிடையாது. உங்க நேர்மைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு பெரிய வெகுமதியாக தான் அது இருக்க போகுது. இனிமே உங்க பீரோல பணம் குறையவே குறையாது. வச்சிக்க எடை இல்லாம பணத்தை எண்ணுற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப சீக்கிரமா மாறப்போகுது. உங்க சுத்த வட்டாரத்துல சில எப்பவுமே நம்ம கூடவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. நீங்க நல்லா இருந்தா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்க முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்க மேல உசிரியா வச்சிருக்க மாதிரி நடிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா தூக்கி வீச போற நேரம் இது. இனிமே உங்க வாழ்க்கையில துரோகத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் இடமே கிடையாது. உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து நிஜமாவே சந்தோஷப்படுறவங்க மட்டும்தான் உங்க கூட பயணம் பண்ண போறாங்க. உங்க குலதெய்வம் ஒரு பெரிய சல்லுடைய வச்சு உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களை எல்லாம் சலிச்சு உங்க வாழ்க்கையை விட்டே வெளியில தள்ள போகுது. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு வரப்போற அந்த பொற்காலத்தை வரவேற்க தயாராங்க. கன்னி ராசி அன்பர்களே, இத்தனை காலமா உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பு மட்டும் காரணம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சுமந்துகிட்டு இருந்த சில பூர்வ ஜென்ம தர்ம வினைகள் தான் உங்களை இவ்வளவு தூரம் பாழாப்படுத்திருச்சு. ஆனா அந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் உங்களுக்கான அந்த விடிவு காலம் பிறக்கும் போது இந்த கர்ம வினைகள் எல்லாமே காத்துல கறந்து போக போகுது. நீங்க செஞ்ச புண்ணியம் விடும் உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மமும் ஒன்னா சேர்ந்து இப்ப உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்ற போகுது. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ள அடைபட்டு கிடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். மூச்சு விட கூட சிரமப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு பாரம் உங்க நெஞ்சை அழுத்திட்டு இருந்திருக்கும். ஆனா ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப லேசா உணர போறீங்க. அந்த எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு மூலமா உங்களுக்கு ஒரு திடீர் பயணத்துக்கான வாய்ப்பு கூட வரலாம். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும். ரொம்ப நாளா சொந்த ஊரை விட்டு வெளியில போகணும் இல்ல வேற ஒரு நாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய கதவு திறக்க போகுது. நீங்க போற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க உருவாக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பாலடி எடுத்து வச்ச இடங்கள்லாம் உங்களுக்கு சறுக்கலை மட்டுமே கொடுத்துச்சு. காரியத்தடைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இனிமே நீங்க எந்த திசையில போனாலும் அந்த திசை உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்களை வேண்டான்னு துரத்தி விட்ட ஊர்ல ஒரு பெரிய செல்வாக்குள்ள மனுஷனா நீங்க கால் பதிக்க போற நேரம் இது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க உங்க மேல வீண்படி சுமத்தினவங்க எல்லாரும் இப்ப திக்கி திணறி போய் நிக்க போறாங்க. நீங்க செஞ்சதா சொல்லப்பட்ட தப்புகளுக்கெல்லாம் பின்னாடி
உண்மையான குற்றவாளி யாருன்னு ஊருக்கே தெரிய வரப்போகுது. உங்க மேல விழுந்த அந்த கரையை இந்த பிரபஞ்சமே தன் கையால தொடச்சி எடுக்க போகுது. உங்க மரியாதை ஊருக்குள்ள பன்மடங்கு உயரப்போகுது. ஒரு பஞ்சாயத்துலயோ 4 பேர் கூடி இருக்கிற இடத்துலயோ இனிமே உங்க வார்த்தைக்கு தான் மதிப்பு கிடைக்கும். என்ன சொல்றது, இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்களை கேவலமா பார்த்தவங்க எல்லாரும் நீங்க சொல்றதை கேட்டு தலையாற்ற நிலைமை உருவாகும். ஏன்னா உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் இனிமே பலிக்க போகுது. உங்க வாக்குக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப மென்மையானவங்க, யார் மனசும் நோகாம பேசணும்னு நினைக்கிறவங்க. ஆனா உங்க நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் இனிமே உங்களுக்கு வேணவே வேணாம். அந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வரப்போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க மனக்காயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மருந்தா மாறப்போகுது. நீங்க பட்ட வரிகள் அவமானங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுபவமா மாறி இனிமே உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனவலிமையை உங்களுக்கு கொடுக்க போகுது. இத்தனை நாளா உங்க கண்ணில இருந்து வந்த கண்ணீர் எல்லாமே கஷ்டத்துக்கான கண்ணீரா, இனிமே உங்க கண்ணில இருந்து வரப்போறது எல்லாமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். உங்க குலதெய்வம் உங்களுக்கான இந்த பெரிய பரிசை பொதிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கன்னி ராசிக்காரங்க, உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. நம்ம காலத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி வாழ போறாங்களோ இவங்களோட படிப்புக்கும் கல்யாணம் ஆனத்துக்கும் என்ன செய்ய போறோமோன்னு பல நாள் ராத்திரியில தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்பட போகுது. அவங்க படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க போற அந்த முதல் பெரிய வெற்றிக்கு காரணமா அந்த முக்கியமான தொலைபேசி அழைப்பு அமைய போகுது. உங்க பிள்ளைங்க உங்களை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு அவங்க நிலைமை ரொம்ப பிரமாதமா மாறப்போகுது. ஏதோ உங்க கண்ணால பார்த்து நீங்க ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு சொந்தமானவங்க, உங்க கூடவே பிறந்தவங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க யாருமே உங்களுக்கு ஒரு சின்ன குறும்ப கூட கிள்ளி கூடல. நாளாக உங்களை ஏளனமா தான் பார்த்தாங்க. இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைவீடா மாறும். முன்பின் தெரியாத ஒருத்தர் மூலமா கடவுள் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு பெரிய உதவியை செஞ்சுட்டு போவாரு. அந்த தொலைபேசி அழைப்பு ஒரு புது மனுஷங்கிட்ட இருந்தோ, இல்ல ரொம்ப வருஷமா தொடர்பே இல்லாத ஒரு பழைய நண்பர்கிட்ட இருந்தோ கூட உங்களுக்கு வரலாம். அந்த ஒரு பால் உங்க ஒட்டுமொத்த பொருளாதார சிக்கலையும் ஒரு வருஷ கடனையும் ஒரே அடியா தீர்த்து வைக்க போதும். நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த கஷ்ட காலம் எல்லாம் இப்ப நிரந்தரமா மலையேறிடுச்சு. மனசுல நிம்மதி இருந்தாதான் உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். ஆனா இத்தனை நாளா மனசு முழுக்க பாரத்தை சுமந்துக்கிட்டு உடம்பையும் பெருசா கவனிக்காம நீங்க விட்டுட்டீங்க. சின்ன சின்ன உடல் உடாதைகள், தீராத பை, பால் வலி, தீர்னா நெஞ்சில ஒரு இனம் புரியாத வலி, இப்படி ஏதோ ஒண்ணு உங்களை ரொம்ப நாளா பாடப்படுத்திட்டு இருந்திருக்கும். அதனா அந்த நல்ல செய்தி உங்க காலில் விழுந்த அடுத்த செகண்ட் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் காணாம போய் உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நோயும் விலகி போயிடும். ஒரு புது மனுஷனா நீங்க பிறந்த மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பா மாறப்போறீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே என்னடா இவனுக்கு இப்படி விவரம் அடிச்சிருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. இந்த உலகத்துல பணத்தை வச்சு எதை வேணாலும் சாதிச்சிடலான்னு சில பேர் உங்ககிட்ட சவால் விட்டுருப்பாங்க. ஆனா உங்க உண்மையான உழைப்பாலையும் உங்க நேர்மையாலையும் நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உங்க சொந்த காலில் நிக்க வச்சு கட்டி எடுக்க போறீங்க. நீங்க ஆசைப்பட்ட பொருள், நீங்க வாங்க நினைச்ச புது வண்டி, இல்ல நீங்க பட்ட நினைச்ச சொந்த வீடு, இது எல்லாமே ரொம்ப சுலபமா உங்க கைக்கு சேரப்போகுது. அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கிரக நிலையில ஏற்படுற அந்த பிரம்மாண்டமான மாற்றம் இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சறுக்கலையும் கொடுக்கவே கொடுக்காது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும்.